வணக்கம். இது நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மீனவர்களின் பிரச்சனையை தீர்க்க இந்தியா வந்துள்ள இலங்கை பிரதமரிடம் கச்சத்தீவு மீட்பு குறித்து பேச வேண்டும். பிரதமர் மோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தல். டெல்லியில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருடன் இலங்கை பிரதமர் ஹரிணி அமரசூரியா சந்திப்பு. இந்தியா இலங்கை உறவு மேலும் வலுப்பெறும் என பேட்டி. தமிழ்நாட்டில் ஒரு நாள் முன்கூட்டியே வடகிழக்கு பருவமழை தொடங்கியதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். அக்டோபர் 24ஆம் தேதி தென்மேற்கு வங்கக்கடலில் புதிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக உள்ளதாகவும் அறிவிப்பு. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகரில் இன்றும் நாளையும் மிக கனமழைக்கு வாய்ப்பு. தேனி, ராமநாதபுரத்திற்கு இன்று ஆரஞ்ச் அலர்ட். சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு உள்ளிட்ட 17 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர், நாகை, தஞ்சாவூரிலும் இன்று கனமழை பெய்யும். தீபாவளி நாளான அக்டோபர் 20 கோவை, நீலகிரி, தேனி, தென்காசியில் கனமழைக்கு வாய்ப்பு. தீபாவளிக்கு முந்தைய நாளும் 6 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த மழையால் குற்றாலத்தில் ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீர். பாதுகாப்பு கருதி அருவிகளில் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு தடை. எந்த வகையிலும் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை தமிழ்நாடு அரசு ஒருபோதும் அனுமதிக்காது. சட்டப்பேரவையில் அமைச்சர் தங்கம் தென்னரசு திட்டவட்டம். நிதி பங்கீட்டில் ஓர வஞ்சனையுடன் மத்திய பாஜக அரசு செயல்பட்டு வருகிறது. திமுக எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் பேசி நிதியை பெற்றிருக்க வேண்டும் என்று இபிஎஸ் கூறியதற்கு முதலமைச்சர் பதிலடி. டெல்லிக்கு செல்லுகிற போதெல்லாம் பிரதமரை சந்திக்கிற போது இது குறித்து நான் விளக்கி சொல்லியிருக்கிறேன், மனுவை தந்திருக்கிறேன். முதலமைச்சர் கூட்டங்களை கூட்டுகிற போது கூட அந்த கூட்டத்தில் கூட நான் இதை பற்றி பேசியிருக்கிறேன். எனவே நாடாளுமன்றத்தில் தொடர்ந்து நாங்கள் ஒழித்துக் கொண்டு தான் இருக்கிறோம். நீங்களும் கொஞ்சம் இப்போ கூட்டணியில் இருக்கிற காரணத்தினால, கூட்டணியில் புதுசாக நீங்கள் சேர்ந்திருக்கிற காரணத்தினால நீங்களும் அதை வலியுறுத்த வேண்டும் தான் என்னுடைய கோரிக்கை. விடுபட்டு விண்ணப்பித்தவர்களில் தகுதியான மகளிருக்கு டிசம்பர் 15 முதல் மகளிர் உரிமை தொகை. சட்டப்பேரவையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவிப்பு. முகாம்களில் பெறப்பட்ட விண்ணப்பங்களுடைய அடிப்படையில் தகுதியான மகளிருக்கு வருகின்ற டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி முதல் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் அவர்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள். இந்த செய்தியை இந்த மாவட்டத்தின் மூலமாக இங்கே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அன்புமணி தனி கட்சி ஆரம்பித்துக் கொள்ளலாம் என பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவுறுத்தல். தான் ஐசியூவில் இருந்ததாக அன்புமணி கூறியதற்கும் மறுப்பு. தனி கட்சி ஆரம்பிச்சிடும், இனிஷியம் போட்டுவோம். வழியை பயன்படுத்தக்கூடாது, அக்ஷய பேரை பயன்படுத்தக்கூடாது. தனது உடல்நிலை எப்படி இருக்கிறது என்று ஜாலியாக பதிலளித்த பாமக நிறுவனர் ராமதாஸ். தான் மருத்துவமனையில் இருந்தபோது தாவேக கட்சி மட்டும்தான் நலம் விசாரிக்கவில்லை என மறைமுக குற்றச்சாட்டு. தீபாவளியையொட்டி இன்று முதல் 4 நாட்களுக்கு சிறப்பு பேருந்துகள். சென்னையில் இருந்து மட்டும் 5900 பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. கூட்டுறவு சங்க பணியாளர்களுக்கு 20% தீபாவளி போனஸ். 44,081 பேர் பயன்பெறுவார்கள் என தமிழ்நாடு அரசு தகவல். ஆந்திர மாநிலம் ஸ்ரீசைலம் கோவிலில் தியானம் செய்து பிரதமர் மோடி வழிபாடு. சத்ரபதி சிவாஜி மண்டபத்துக்கு சென்றும் மரியாதை.
ட்ரம்ப் எச்சரிக்கையை மீறி ரஷ்யாவிடம் இந்தியா கச்சா எண்ணெய் பெறுவதாக பிரதமர் கூறுவாரா என ராகுல் காந்தி கேள்வி. இந்திய நுகர்வோரின் நலனை பாதுகாப்போம் என வெளியுறவு அமைச்சகம் விளக்கம். நடிகைகள் தமன்னா, சமந்தா, ராகுல் பிரீத் சிங் பெயரில் போலி வாக்காளர் அடையாள அட்டை. நவம்பர் 11ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் தெலங்கானாவில் ஜூப்ளி ஹில்ஸ் தொகுதி வாக்காளர்கள் அதிர்ச்சி. ஜான்சன் அண்ட் ஜான்சன் பேபி பவுடரால் கேன்சர் பாதிப்பு என புகார். பிரிட்டன் நீதிமன்றத்தில் வழக்கு. தீபாவளியையொட்டி சொந்த ஊர்களுக்கு செல்லும் புலம்பெயர் தொழிலாளர்கள். திருப்பூர் ரயில் நிலையத்தில் நீண்ட வரிசையில் காத்திருந்து பயணம். வணக்கம், இது நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மீனவர்களின் பிரச்சனையை தீர்க்க இந்தியா வந்துள்ள இலங்கை பிரதமரிடம் கச்சத்தீவு மீட்பு குறித்து பேச வேண்டும். பிரதமர் மோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தல். டெல்லியில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருடன் இலங்கை பிரதமர் ஹரிணி அமரசூரியா சந்திப்பு. இந்தியா இலங்கை உறவு மேலும் வலுப்பெறும் என பேட்டி. தமிழ்நாட்டில் ஒரு நாள் முன்கூட்டியே வடகிழக்கு பருவமழை தொடங்கியதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். அக்டோபர் 24ஆம் தேதி தென்மேற்கு வங்கக்கடலில் புதிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக உள்ளதாகவும் அறிவிப்பு. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகரில் இன்றும் நாளையும் மிக கனமழைக்கு வாய்ப்பு. தேனி, ராமநாதபுரத்திற்கு இன்று ஆரஞ்ச் அலர்ட். சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு உள்ளிட்ட 17 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர், நாகை, தஞ்சாவூரிலும் இன்று கனமழை பெய்யும். தீபாவளி நாளான அக்டோபர் 20இல் கோவை, நீலகிரி, தேனி, தென்காசியில் கனமழைக்கு வாய்ப்பு. தீபாவளிக்கு முந்தைய நாளும் 6 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த மழையால் குற்றாலத்தில் ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீர். பாதுகாப்பு கருதி அருவிகளில் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு தடை. எந்த வகையிலும் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை தமிழ்நாடு அரசு ஒருபோதும் அனுமதிக்காது. சட்டப்பேரவையில் அமைச்சர் தங்கம் தென்னரசு திட்டவட்டம். நிதி பங்கீட்டில் ஓர வஞ்சனையுடன் மத்திய பாஜக அரசு செயல்பட்டு வருகிறது. திமுக எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் பேசி நிதியை பெற்றிருக்க வேண்டும் என்று இபிஎஸ் கூறியதற்கு முதலமைச்சர் பதிலடி. டெல்லிக்கு செல்லுகிற போதெல்லாம் பிரதமரை சந்திக்கிற போது இது குறித்து நான் விளக்கி சொல்லியிருக்கிறேன், மனுவை தந்திருக்கிறேன். முதலமைச்சர் கூட்டங்களை கூட்டுகிற போது கூட அந்த கூட்டத்தில் கூட நான் இதை பற்றி பேசியிருக்கிறேன். எனவே நாடாளுமன்றத்தில் தொடர்ந்து நாங்கள் ஒழித்து கொண்டு தான் இருக்கிறோம். நீங்களும் கொஞ்சம் இப்போ கூட்டணியில் இருக்கிற காரணத்தினால, கூட்டணியில் புதுசாக போய் நீங்க சேர்ந்திருக்கிற காரணத்தினால நீங்களும் அதை வலியுறுத்த வேண்டும் தான் என்னுடைய கோரிக்கை. விடுபட்டு விண்ணப்பித்தவர்களில் தகுதியான மகளிருக்கு டிசம்பர் 15 முதல் மகளிர் உரிமை தொகை. சட்டப்பேரவையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவிப்பு. முகாம்களில் பெறப்பட்ட விண்ணப்பங்களுடைய அடிப்படையில் தகுதியான மகளிருக்கு வருகின்ற டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி முதல் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் அவர்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள். இந்த செய்தியை இந்த மாமன்றத்தின் மூலமாக இங்கே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அன்புமணி தனி கட்சி ஆரம்பித்துக் கொள்ளலாம் என பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவுறுத்தல். தான் ஐசியூவில் இருந்ததாக அன்புமணி கூறியதற்கும் மறுப்பு. தனி கட்சி ஆரம்பிச்சிடும், இனிஷியேட்டிவ் போட்டுவோம். வழியை பயன்படுத்தக்கூடாது, அக்ஷய பேரை பயன்படுத்தக்கூடாது. தனது உடல்நிலை எப்படி இருக்கிறது என்று ஜாலியாக பதிலளித்த பாமக நிறுவனர் ராமதாஸ்.
தான் மருத்துவமனையில் இருந்தபோது தாவேக கட்சி மட்டும்தான் நலம் விசாரிக்கவில்லை என மறைமுக குற்றச்சாட்டு. தீபாவளியையொட்டி இன்று முதல் 4 நாட்களுக்கு சிறப்பு பேருந்துகள். சென்னையிலிருந்து மட்டும் 5900 பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. கூட்டுறவு சங்க பணியாளர்களுக்கு 20% தீபாவளி போனஸ். 44,081 பேர் பயன்பெறுவார்கள் என தமிழ்நாடு அரசு தகவல். ஆந்திர மாநிலம் ஸ்ரீசைலம் கோவிலில் தியானம் செய்து பிரதமர் மோடி வழிபாடு. சத்ரபதி சிவாஜி மண்டபத்துக்கு சென்றும் மரியாதை. ட்ரம்ப் எச்சரிக்கையை மீறி ரஷ்யாவிடம் இந்தியா கச்சா எண்ணெய் பெறுவதாக பிரதமர் கூறுவாரா என ராகுல் காந்தி கேள்வி. இந்திய நுகர்வோரின் நலனை பாதுகாப்போம் என வெளியுறவு அமைச்சகம் விளக்கம். நடிகைகள் தமன்னா, சமந்தா, ராகுல் பிரீத் சிங் பெயரில் போலி வாக்காளர் அடையாள அட்டை. நவம்பர் 11ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் தெலங்கானாவில் ஜூப்ளி ஹில்ஸ் தொகுதி வாக்காளர்கள் அதிர்ச்சி. ஜான்சன் அண்ட் ஜான்சன் பேபி பவுடரால் கேன்சர் பாதிப்பு என புகார். பிரிட்டன் நீதிமன்றத்தில் வழக்கு. தீபாவளியையொட்டி சொந்த ஊர்களுக்கு செல்லும் புலம்பெயர் தொழிலாளர்கள். திருப்பூர் ரயில் நிலையத்தில் நீண்ட வரிசையில் காத்திருந்து பயணம்.